ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸு. ஸோ இங்கே வந்து ட்ரீஸ்னால் வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நோட்ஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும். அது ஈச் நோட்ஸ் வந்து கனெக்டட் டு ஆல் தி நோட்ஸ் பை யூஸிங் எட்ஜஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நோட்ஸ் வந்து இருக்கிறது வந்து ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் நோட் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABCDEFGHIJ ஸோ இந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து அதாவது ABCDEFGHIJ இதெல்லாம் வந்து ட்ரீயோட லெவல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ரீ, ஒரு சப்ட்ரீன்னு சொல்கிறோம். இந்த இது பார்த்திங்கன்னா இது ஒரு சப்ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ இது ஹோலாக வந்து ஒரு ட்ரீ, சப்ட்ரீ வந்து ஒரு அதாவது லீஃப் நோடோட லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறது வந்து ஒரு சப்ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரூட் நோடுன்னு சொல்கிறோம், இது வந்து லீஃப் நோடுன்னு சொல்கிறோம். ஸோ லீஃப் நோடு சப்போஸ் இதுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருந்தது அப்படின்னா இது வந்து பேரண்ட் நோடுன்னு சொல்கிறோம். அப்புறம் இது வந்து சைல்டு நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி அண்ட் இ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பியோட சில்ட்ரன்ஸ், அண்ட் டி அண்ட் இ வந்து இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். ஸோ இது வந்து சிப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து பார்த்து வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ட்ரீ. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரீக்கு வந்து ஒரு ரூட் நோடு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க சப் ரூட் நோட்ஸ், அதாவது இது வந்து மெயின் ரூட் நோட், இது வந்து இந்த ரூட் நோடோட லீஃப் வந்து பிஎன்சி. ஸோ இது வந்து ரூட் நோட் ஆகாது. எப்பவுமே ஆல்வேஸ் வந்து நம்ம டாப் ஆஃப் தி ரூட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா ரூட் நோடுன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் பி அண்ட் சி, டிஇ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் நோடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லீஃப் நோடுனா என்னென்னா அதாவது இப்போ எஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு லெஃப்ட்டும் இருக்காது, ரைட்டும் இருக்காது. ஸோ லெஃப்ட் சைல்டும் இருக்காது, ரைட் சைல்டும் இருக்காது. ஸோ இது வந்து லீஃப் நோடுன்னு சொல்கிறோம். அப்புறம் சப்ட்ரீ அப்படின்னா ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீயோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு வந்து இருக்கணும். ஸோ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கணும். அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ரீன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து விசிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ விசிட்டிங்னா இப்போ A2 எனக்கு வந்து ஐக்கு வந்து நான் விசிட் பண்ணணும் அப்படின்னா இன்பிட்வீன் எனக்கு எவ்வளோ நோட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் வந்துட்டு விசிட்டிங்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏலேருந்து ஐக்கு வந்து எனக்கு வந்து விசிட் ஆகணும் அப்படின்னா அப்போ இன்பிட்வீனில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது, பி அண்ட் டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to I போக போது எனக்கு வந்துட்டு இந்த பி அண்ட் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டிங் நோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து விசிட்டிங்னு சொல்கிறோம். தென் ட்ராவர்சிங் அப்படின்னா ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஏலேருந்து எனக்கு எல்லா ஹெச்சுக்கு போகணும், ஐக்கு போகணும், ஜேக்கு போகணும், எஃப்க்கு போகணும், ஜிக்கு போகணும். அப்போ வந்து எனக்கு எல்லா நோட்லேருந்தும் எனக்கு ஏலேருந்து ட்ராவர்ஸ் ஆகி அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் போகிறது தான் வந்துட்டு ட்ராவர்சிங் சொல்கிறோம். லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ட்ரீயில் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் லெவல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கீ அப்படின்னு என்னென்னா அதாவது ஒரு நோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு இப்போ A to C இருக்குது அப்படின்னா ஒரு கீனா இதுக்கு இப்போ எனக்கு வந்து A to Cக்கு வந்து நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒரு கீவேர்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கீவேர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈன்னு சொல்லி நான் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஈன் யூஸ் பண்ண போது எனக்கு எங்கே ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to C நோடுக்கு வந்து எனக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ அதுதான் வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெய்பர் நோடு அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரூட் நோடு. ஸோ ரூட் நோட் அப்போ இந்த பி அண்ட் சி வந்து பேரண்ட் நோடு. எதோட பேரண்ட் நோடு? இந்த பியோட சைல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டி அண்ட் இ. அதே மாதிரி சியோட சைல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் ஜி. ஸோ இப்போ இந்த பி அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் நோட். பட் ஏ கூட கம்பேர் பண்ண போது இது வந்துட்டு லீஃப் நோடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பைனரி ட்ரீ. ஸோ நம்ம ட்ரீனா என்னன்னு தெரியும். இட்ஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் மினிமம் ஆஃப் 2 childrens இருக்கணும் ஃபார் ஈச் பேரண்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம பைனரி ட்ரீன்னு சொல்கிறோம். இப்போ ஜென்ரல் ட்ரீ அப்படின்னா எந்த ஒரு கான்செப்ட்னு இருக்காது, மல்டிபிள் ரூட் நோடு இருக்கும், அதுக்கு வந்து சப் நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட்டும் இருக்காது ரைட்டும் இருக்காது. ஸோ லைக் ஹைராக்கி டைப்பில் இருக்கிறது வந்து ஜென்ரல் ட்ரீன்னு சொல்கிறோம். பட் பைனரி ட்ரீ அப்படின்னா அதாவது ஒரு ரூட் நோடு இருந்ததுன்னா அதுக்கு எனக்கு வந்து லெஃப்ட் சில்ட்ரன்ஸ் இருக்கும், ரைட் சைல்ட்ஸும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரீ, பைனரி ட்ரீ நம்ம சொல்கிறோம். இது வந்து ஜென்ரல் ட்ரீ வந்து இப்போ இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குன்னா இது லெஃப்ட்டும் இருக்காது ரைட்டும் இருக்காது. ஸோ மல்டிபிள் ஹைராக்கி இருக்கிறது வந்து ஜென்ரல் ட்ரீ. பட் பைனரி ட்ரீனா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 children ஃபார் ஈச் பேரண்ட் இருக்கணும். அதுதான் வந்து பைனரி ட்ரீ நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பைனரி ட்ரீ வந்து யூஸ் பண்ண போது லெஃப்ட் சைல்டும் இருக்கணும், ரைட் சைல்டும் இருக்கணும். அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும்னா ரூட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும், ஆர் பேரண்ட் சைல்டை வந்து பேரண்ட்னோட வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பைனரி ட்ரீ காம்பனன்ட்ஸ் சொல்கிறோம். இது வந்து 3 types இருக்குது. ஒன்று வந்து டேட்டா எலிமெண்ட், நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் டு லெஃப்ட் சப் ட்ரீ, நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் டு ரைட் சப் ட்ரீ. இப்போ இது வந்து நார்மல் ஒரு அரே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரீயை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுவே ஒரு லிங்க்டு லிஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் வந்து ஒரு ட்ரீயை வந்து நீ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போ லிங்க்டு லிஸ்ட் வந்து ஒரு நம்ம அதாவது டபுள்யூ லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் வரும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் நோடு இருக்கும், டேட்டா பாயிண்ட் இருக்கும், தென் லாஸ்ட்டில் வந்து அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் நோடு இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ப்ரீவியஸும் அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் நோடுக்கு பதிலாக இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் சில்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இதை வந்து நான் வந்து எனக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஏ வந்து எனக்கு ரூட் நோடாக இருக்கும். ஏவோட லெஃப்ட் சைல்டு பார்த்தீங்க அப்படின்னா பியாக இருக்கும், இல்லை ரைட் சைல்டு பார்த்தீங்கன்னா சியாக இருக்கும். ஸோ அப்போது ஏ, பி, தென் சி, அப்போது டி. அப்போ பியோட லெஃப்ட் வந்து டியாக இருக்கும் அண்ட் பியோட ரைட் வந்து இஆர் இருக்கும். அதே மாதிரி எஃப் வந்து சியோட லெஃப்ட் வந்து எனக்கு எஃப்பாக இருக்குது, பட் எனக்கு வந்து ரைட் கிடையாது. அப்போ இது வந்து நல். ஓகேவா? ஸோ அதாவது லெஃப்டாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சொல்லி எந்த ஒரு சைல்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல் நோட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து பைனரி ட்ரீ காம்பனன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ. ஸோ இதில் வந்து 5 types இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ,